மயிலாடுதுறை மாவட்டம் மார்த்தாம்பட்டினத்தில் ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மூங்கில் பாலம் சேதமடைந்துள்ளதால் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன். தற்பொழுது இந்த சேதமடைந்த மூங்கில் பாலத்திற்கு மாற்றுப்பாதை ஏதேனும் அங்கு இருக்கின்றதா? பொதுமக்களும் மாணவர்களும் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க? அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏதேனும் இருக்கின்றதா? அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்னாம்பட்டினம் ஊராட்சி மார்த்தாம்பட்டினம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடிய விவசாய தொழில் செய்யக்கூடிய மக்கள் தான் அந்த பகுதியில் அதிகமாக வசித்து வருகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த மூங்கிலால் அமைக்கப்பட்ட பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தலின் போது கூட அந்த பகுதி மக்கள் வைப்பது முக்கிய கோரிக்கை, இந்த மூங்கில் பாலத்தை அகற்றிவிட்டு நிரந்தரமாக ஒரு கான்கிரீட் பாலம் கட்டித்தர வேண்டும். அப்படி கட்டி கொடுத்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு கேட்க வரக்கூடிய வேட்பாளரிடம் கோரிக்கை முன்வைத்து வருகிறார். ஆனால் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமோ அல்லது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்வி பயிலும் கோணையாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த முல்லையாற்றில் உள்ள உடைந்து சேதமாக இருக்கக்கூடிய அந்த மூங்கில் பாலம் வழியாக தான் நாள்தோறும் சென்று வருகிறார்கள். தற்போது அந்த பாலம் மிகவும் மோசமான நிலை இருக்கின்றன. ஆபத்தான நிலையில் மாணவர்கள் தினந்தோறும் பள்ளிக்கு செல்லும் போதும் ஒரு உயிர் பயத்துடன் செல்கிறார்கள். அதே போன்று வரும்போதும் ஒரு அச்சமான சூழ்நிலையை அந்த பாலத்தை கடந்து வருகிறார்கள். அதே போன்று பொதுமக்களும் அந்த பாலத்தை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு அச்சமான சூழ்நிலை தான் கடந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மழை காலங்களில் அதிக அளவு அந்த ஆற்றில் தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அந்த பாலத்தை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றன. குறிப்பாக மருத்துவ செலவாக இருக்கட்டும் அல்லது உடலில் ஏற்பட்ட ஒரு தொற்று நோயா இருக்கட்டும், அதற்கு மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் கூட அந்த பாலத்தின் வழியாக தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. அவ்வாறு அந்த அச்சமான சூழ்நிலையில் அந்த மூங்கில் பாலத்தை செல்ல முடியாமல் வேறு வழியாக சுற்றி செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அந்த மற்ற பகுதி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. அதனால் தினந்தோறும் அந்த பகுதி மக்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆகையால் உடனடியாக அந்த மூங்கில் பாலத்தை அகற்றிவிட்டு காங்கிரீட்டாக நிரந்தரமாக ஒரு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். வருகின்ற தேர்தலின் போது கூட அந்த பகுதிக்கு வாக்குகள் யார் கேட்டு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினால் மட்டுமே நாங்கள் தேர்தலில் வாக்களிப்போம், அது வரைக்கும் வாக்களிக்க மாட்டோம் என அப்பகுதி மக்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள். பலமுறை மாவட்ட ஆட்சி சென்ற மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எடுக்கவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தீபன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.